யோசுவாவின் ஜெபம். அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். யோசுவா, கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியர் கைகளில் ஒப்புக் கொடுப்பதற்காகவா தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர்? நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மன திருப்தியாக இருந்து விட்டோமானால் நலமாயிருக்கும். ஆண்டவரே, இஸ்ரவேலர் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன்? கானானியரும் தேசத்து குடிகள் யாவரும் இதை கேட்டு எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் இராதபடிக்கு பேரற்று போக பண்ணுவார்களே. அப்பொழுது உமது மகத்தான நாமத்துக்கு என்ன செய்வீர் என்றான். இஸ்ரவேல் புத்திரர் ஆயி பட்டணத்து மனுஷருக்கு முன்பாக தோற்று போனது யோசுவாவுக்கு மிகுந்த வேதனையாய் இருக்கிறது. அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அவரும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையில் முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடக்கிறார்கள். யோசுவா எதிர்பாராத காரியம் இங்கு நடைபெற்றிருக்கிறது. தன்னுடைய ஜனங்கள் தோல்வி அடைந்தார்கள் என்பதை கேள்விப்பட்டவுடன் யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்கிறார். அவரும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடக்கிறார்கள். அவர்கள் தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடக்கிறார்கள். கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் புத்திரர் மேல் மூண்டிருக்கிறது. ஆயியின் மனுஷருக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரர் முறிந்தோடி போயிருக்கிறார்கள். ஆயியின் மனுஷர் இஸ்ரவேல் புத்திரரில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. இதையெல்லாம் நினைத்து யோசுவா மிகவும் வேதனைப்படுகிறார். கர்த்தருடைய கோபமே இந்த பேரழிவுக்கு காரணம் என்பதை புரிந்து கொள்கிறார். யோசுவா யுத்த சன்னத்தராக இருந்தாலும் இஸ்ரவேலின் சேனைக்கு தளபதியாக இருந்தாலும் அவரும் கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக பயந்து நடுங்குகிறார். அவர் தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடக்கிறார். உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது. உமது நியாய தீர்ப்புகளுக்கு பயப்படுகிறேன். சங்கீதம் 119, 120. தேவனுடைய பலத்த கரத்திற்கு முன்பாக யோசுவா தன்னை தாழ்த்துகிறார். தன் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடக்கிறார். இஸ்ரவேல் புத்திரருடைய மூப்பரும் தங்களுக்கு ஏற்பட்ட தோல்வியை நினைத்து மனம் கலங்கி இருக்கிறார்கள். அவர்களுடைய இருதயமும் வேதனையினால் நிரம்பி இருக்கிறது. யோசுவா கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக விழுந்து கிடப்பதை இஸ்ரவேலின் மூப்பர்கள் பார்க்கிறார்கள். அவர்களும் யோசுவாவோடு கூட உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக சாயங்காலம் மட்டும் தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடக்கிறார்கள். யோசுவாவை போலவே இஸ்ரவேலின் மூப்பரும் தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடக்கிறார்கள். யோசுவாவும் இஸ்ரவேலின் மூப்பரும் துக்கம் கொண்டாடுகிறவர்களாகவும் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்புகிறவர்களாகவும் தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக் கொள்கிறார்கள். யோசுவா கர்த்தரை பார்க்கும்போது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கோபமாய் இருப்பதை யோசுவாவால் உணர முடிகிறது. இது யோசுவாவின் இருதயத்திற்கு விசனமாய் இருக்கிறது. யோசுவா கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக தன்னை வெகுவாய் தாழ்த்துகிறார். இஸ்ரவேல் புத்திரருக்கு ஏற்பட்டிருக்கிற தோல்வியை கர்த்தரிடத்தில் முறையிடுகிறார். யோசுவாவின் இருதயத்திலும் ஆவியிலும் அமைதி இல்லை. ஆனாலும் அவர் இந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்க தவறவில்லை. கர்த்தரிடத்தில் ஜெபித்தால்தான் தன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும் என்று யோசுவா நம்புகிறார். தன்னுடைய இருதயத்தின் பாரத்தை கர்த்தருடைய சமூகத்திலே ஊற்றுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணி இருக்கிறார். யோர்தானுக்கு இப்புறத்திலே கர்த்தர் தங்களை எதற்காக கடக்க பண்ணினார் என்று யோசுவாவுக்கு புரியவில்லை. கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியர் கைகளில் ஒப்புக் கொடுப்பதற்காகவா தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர் என்று யோசுவா கர்த்தரிடத்தில் கேட்கிறார். மோசேயைப் போலவே யோசுவாவும் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறார். ஜனங்கள் தேவனுக்கு எதிராக கலகம் பண்ணிய போது மோசே கர்த்தரையே நம்பியது போல யோசுவாவும் கர்த்தரை நம்புகிறார். இஸ்ரவேல் புத்திரர் சோதனை காலங்களில் கர்த்தருக்கும் மோசேக்கும் எதிராக முறுமுறுத்தார்கள்.
யோசுவாவும் தன்னுடைய அவிசுவாசத்தையும் முறையிடுதலையும் இங்கு வெளிப்படுத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்கனவே மோசையிடமும் கர்த்தரிடமும் இதுபோல முறுமுறுத்து முறையிட்டிருக்கிறார்கள். நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மன திருப்தியாக இருந்து விட்டோமானால் நலமாயிருக்கும். எகிப்து தேசத்தில் கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாவிளை. எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும். எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சந்நிதியில் மாண்டபோது நாங்களும் மாண்டு போயிருந்தால் நலமாயிருக்கும். இவை அனைத்தும் இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகள். ஆயி பட்டணத்திலே இஸ்ரவேல் புத்திரருக்கு ஏற்பட்ட தோல்வியை யோசுவாவால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. ஆயி பட்டணத்தார் இஸ்ரவேல் புத்திரரை பட்டயத்தினால் வெட்டி போட்டதையும் யோசுவாவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. யோசுவா தன்னுடைய மனவேதனையை கர்த்தரிடத்தில் தெரிவிக்கும் வண்ணமாக, நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மன திருப்தியாக இருந்து விட்டோமானால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலின் 2.5 கோத்திரத்தார் யோர்தானுக்கு அப்புறத்தில் தங்கி இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு யோர்தானுக்கு அப்புறத்திலே சுதந்திர வீதம் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோருக்கும், எல்லா கோத்திரத்தாருக்கும் யோர்தானுக்கு அப்புறத்திலே சுதந்திர வீதம் கொடுத்திருந்தால் அது தங்களுக்கு நலமாய் இருந்திருக்கும் என்று யோசுவா சொல்லுகிறார். கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறவர்கள் யோசுவாவை போலவே, கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியர் கைகளில் ஒப்புக் கொடுப்பதற்காகவா தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர் என்று கர்த்தரிடத்தில் கேட்பார்கள். இப்படிப்பட்ட சம்பவத்திற்கு வேதாகமத்தில் அநேக எடுத்துக்காட்டுகள் உள்ளன. அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்திற்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாய் இருக்குமே என்றார்கள். யாத்திராகமம் 14:11-12. நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாவிளை. இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். யாத்திராகமம் 16:3. ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவனமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். யாத்திராகமம் 17:3. நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் சேபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அதற்கு எதிராக சமுத்திர கரையிலே பாளையம் இறங்குவீர்களாக. அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து, அவர்கள் தேசத்தில் திகைத்து திரிகிறார்கள், வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். எண்ணாகமம் 14:2-3. கர்த்தர் நம்முடைய இருதயத்தை அறிந்து வைத்திருக்கிறார். யோசுவா கர்த்தரிடத்தில், நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மன திருப்தியாக இருந்து விட்டோமானால் நலமாயிருக்கும் என்று சொன்னாலும் அவருடைய இருதயத்தின் நினைவுகளை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். யோசுவா மன கவலையிலும் மன வேதனையிலும் மன குழப்பத்திலும் இவ்வாறு ஜெபம் அணுகிறார். அவருடைய இருதயத்திலோ கானானை சுதந்திரிக்க வேண்டும் என்னும் தீர்மானம் ஆழமாய் பதிந்திருக்கிறது. இஸ்ரவேல் ஆயி பட்டணத்தாருக்கு முன்பாக முறிந்து ஓடி போனதினால் தங்களுக்கு முற்றிலுமாய் தோல்வி உண்டாயிற்று என்று யோசுவா வேதனையோடு இருக்கிறார். ஆண்டவரே, இஸ்ரவேலர் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன் என்று யோசுவா கர்த்தரிடத்தில் கேட்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணிய போது அவர்களுக்கு பலவிதமான வாதைகள் உண்டாயிற்று. 10 வாதைகளுக்கு மேல் அவர்களுக்கு வந்திருக்கிறது. லட்சக்கணக்கான ஜனங்கள் இந்த வாதைகளினால் மரித்து போனார்கள். இந்த வாதைகளுக்கெல்லாம் ஜனங்களுடைய பாவமே காரணம் என்பது யோசுவாவிற்கு நன்றாக தெரியும். ஆகையினால் இந்த தோல்விக்கும் தங்களுடைய பாவமே காரணமாக இருக்கும் என்று நினைத்து யோசுவாவும் சபையின் மூப்பரும் கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறார்கள். கர்த்தருடைய கரம் ஒருபோதும் குறுகி போகவில்லை. கர்த்தருடைய பராமரிப்புகள் எப்போதும் ஒன்றுபோல் இருப்பதும் இல்லை. கர்த்தர் தம்முடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரமாக தமக்கு ஏற்ற வேளையிலே தம்முடைய பராமரிப்புகளை நமக்கு கொடுக்கிறார். மனுஷருடைய சுய புத்தியினாலோ சுய ஞானத்தினாலோ
கர்த்தருடைய தெய்வீக பராமரிப்புகளை அறிந்து கொள்ள முடியாது. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். யோவான் 13:7. இஸ்ரவேல் புத்திரர் இப்போது அழிந்து போகும் ஆபத்தில் இருக்கிறார்கள். ஆயி பட்டணத்தார் இஸ்ரவேல் புத்திரரில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்களின் இருதயமும் கரைந்து தண்ணீராய் போயிற்று. நம்முடைய ஜீவியத்தில் நமக்கு விரோதமாக சிறிய காரியம் நடைபெற்றாலும் நமக்கு பெரிய தோல்வி வந்துவிடுமோ என்றும் பெரிய நாசமும் மோசமும் நமக்கு உண்டாகுமோ என்றும் நாம் பயப்படுவோம். அதுபோலவே யோசுவாவும் தனக்குள்ளே பயப்படுகிறார். கானானியரும் தேசத்து குடிகள் யாவரும் இதை கேட்டு எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் இராதபடிக்கு வேறற்று போக பண்ணுவார்களே, அப்பொழுது உமது மகத்தான நாமத்துக்கு என்ன செய்வீர் என்று யோசுவா கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர் மீது பிரியமாய் இருக்கிறார். அவர்கள் கர்த்தருக்கு விசேஷமானவர்கள். இஸ்ரவேல் புத்திரர் ஆயி பட்டணத்தாருக்கு முன்பாக முறிந்து ஓடிப்போய் இருக்கிறார்கள். இந்த செய்தியை கானான் தேசத்தில் உள்ள மற்ற தேசத்தாரும் கேள்விப்படுவார்கள். அவர்கள் இஸ்ரவேல் புத்திரர் மீது யுத்தம் பண்ணுவார்கள். இஸ்ரவேல் புத்திரர் ஏற்கனவே ஆயி பட்டணத்தாருக்கு முன்பாக தோற்று போனவர்கள். கானான் தேசத்தார் எல்லோரும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக வரும்போது இஸ்ரவேல் புத்திரரால் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது. கானான் தேசத்து குடிகள் இஸ்ரவேல் புத்திரருடைய பெயரை பூமியில் இராதபடிக்கு வேறற்று போக பண்ணுவார்கள் என்று யோசுவா பயப்படுகிறார். சத்துருக்கள் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய பெயரை பூமியில் இராதபடிக்கு வேறற்று போக பண்ணும்போது கர்த்தருடைய நாமத்திற்கு நிந்தையும் அவமானமும் உண்டாகும். இஸ்ரவேல் புத்திரர் அழிந்து போனால் கர்த்தருடைய மகிமையும் பாதிக்கப்படும். இஸ்ரவேல் புத்திரருடைய தோல்வி கர்த்தருடைய நாம மகிமையின் மீதும் பிரதிபலிக்கும். கர்த்தருக்கு பலமும் இல்லை, பராக்கிரமும் இல்லை என்று கானான் தேசத்து குடிகள் கர்த்தரை குறித்து ஏளனமாய் பேசுவார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலே அடிமைகளாய் இருந்தபோது எகிப்தின் அதிபதியாகிய பார்வோனும் எகிப்தின் குடிகளும் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய ஞானத்திற்கு விரோதமாகவும் அவருடைய வல்லமைக்கு விரோதமாகவும் பேசினார்கள். கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கையில் உண்மை இல்லாதவர் என்றும் அவர் இஸ்ரவேல் புத்திரரை விடுவிக்கவும் மாட்டார், பாதுகாக்கவும் மாட்டார் என்றும் எகிப்தியர்கள் கர்த்தரை குறித்து ஏளனம் பண்ணினார்கள். ஆயி பட்டணத்தாருக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரர் முறிந்து ஓடி போனதினால் கர்த்தருடைய நாமத்திற்கு நிந்தை உண்டாயிற்றே என்று யோசுவா வேதனைப்படுகிறார். யோசுவாவின் இருதயம் துக்கப்படுகிறது. யோசுவா கர்த்தரிடத்தில் உமது மகத்தான நாமத்திற்கு என்ன செய்வீர் என்று வேதனையோடு கேட்கிறார். கர்த்தர் எப்போதுமே மகிமையும் மகத்துவமும் உள்ளவர். நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தினாலும் மகிமைப்படுத்தாவிட்டாலும் கர்த்தருடைய நாமம் மகிமை உள்ளதாகவே இருக்கும். அவர் மகத்துவம் உள்ள தேவனாகவே இருப்பார். கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். தம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக என்னென்ன காரியங்களையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் கர்த்தர் நேர்த்தியாய் செய்வார். விசுவாசிகளாகிய நாம் கர்த்தருடைய நாம மகிமையையும் அவருடைய மகத்துவத்தையும் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய நாமத்திற்கு மகிமையாக தமக்கு சித்தமானதை நமக்கு செய்யட்டும் என்று விசுவாசித்து கர்த்தருடைய சமூகத்தில் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும்.